அயஸ்காந்தோபலம் சூச்சிகா சாத்வி நைஜ விபும் லதாட்சிதிருகம் சிந்துஸ்வரித்வல்லபம் பிராப்னோதீக யதா ததா பசுபதே பாதாரவிந்தத்வயம் சேதோ விருத்தி ரூபேத்திய திஷ்டதி சதா சா பக்தி ரித்யுச்யதே அப்படின்னு சிவானந்த லகரியில. இதே விஷ்ணு புராணத்துல சொல்லும்போது பக்தி அஷ்டவிதா ஜ்ஞேயா அப்படின்னு 8 வகையா பக்தி அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்றது. இந்த பிரகலாதன் சொல்றான் நவவித பக்தியை சொல்றான். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியமாத்ம நிவேதனம் இதி பும்சார்பிதா விஷ்ணு பக்திஷ்சேன்னவலக்ஷணா கிரியதே பகவத்யர்த்தா தன்மன்யே தீதமுத்தமம். பகவானுடைய கதைகளை கேட்கறது, கீர்த்தனம் பகவன் நாமாவை சொல்றது, பகவானை நினைப்பது, பகவானா நினைச்சு ஜீவராசிகளுக்கு சேவை பண்ணுவது, புஷ்பத்தை எடுத்து பகவானை பூஜை பண்றது, பகவானுக்கு நமஸ்காரம் பண்றது, பகவானுக்கு வேலைக்காரனா நினைச்சு வேலை செய்வது, பகவானை நண்பனா நினைப்பது, பகவானுக்கு தன்னையே சமர்ப்பணம் பண்ணுவது. சக்கியம் ஆத்ம நிவேதனம். இந்த 9 வகையான பக்திய படி மாதிரியும் ஸ்டெப் மாதிரியும் சொல்லலாம். சிரவணத்தினால கீர்த்தனம், கீர்த்தனத்தினால ஸ்மரணம், ஸ்மரணத்தினால பாத சேவனம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் சொல்லலாம், செப்பரேட்டாகவும் சொல்லலாம். இது ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். இந்த 9 வகையான பக்திய 9 பேர் செஞ்சு பகவான் அடைஞ்சது பாகவதத்திலேயே இருக்கு. விஷ்ணோஸ்து ஸ்ரவணம் பரீட்சித பவது வையாசக கீர்த்தனே அப்படின்னு பாகவதத்திலேயே 9 பேர் எடுக்கிறார். இதுல 9 வகையான பக்தியை சொல்லிட்டு இதுல எது முதலானது, ஃபர்ஸ்ட் அல்பாமேட்டிக்கா சொல்லல, கிரேடுல 1 2 3ங்கிற ரீதியில சொல்லல, கிரேடுல எது ஃபர்ஸ்ட்னா சிரவணம் தான், கதை கேட்கறது தான். ஏன் அப்படின்னு சொன்னா பாக்கி எல்லாத்துக்கும் ஒரு முயற்சி தேவை, அதுக்கு தேவையில்லை. கதை கேட்கும்போது ஃப்ரீயா உட்காந்து கேட்கலாம். ஒரு யோஜனை கிடையாது, ஒரு கவலை கிடையாது, ஒரு சிரமம் கிடையாது. நம்மளை நாம் சிரமப்படுத்திக்கவே வேண்டாம். தரையில சப்பலாங்கொட்டின்னு உட்காந்து கதை கேட்க சக்தி இருந்தால் அப்படி கேட்கலாம். கொஞ்சம் முடியலையா தூணில் முட்டு கொடுத்துக்கலாம், கேட்டில் முட்டு கொடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் முடியலையா ஒரு சேரில் உட்காந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் காத்தோட்டமாக இருந்ததா அப்படி வெளியில் உட்காந்து கேட்கலாம். இன்னும் கொஞ்சம் சிரமமாக இருந்தால் எழுந்து நடந்து பார்க்கலாம். இஷ்டம் இல்லையா ஆற்றுக்கு எழுந்துன்னு போயிடலாம். கேட்டுட்டே இருக்கிறதே இஷ்டம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பாட்டுக்கு எழுதுன்னு போயிடலாம். கீர்த்தனம்ங்கிற 2வது கதை சொல்றது இருக்கு பாருங்க. நான் இஷ்டம் இல்லைன்னா பாதியில் எழுந்துக்க முடியுமா? 8 நாள் என்னை நம்பி பத்திரிக்கை போட்டு ஃப்ளைட் டிக்கெட் வாங்கி கொடுத்து வர வச்சாச்சு. நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டினாலும் உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டினாலும் நான் சொல்லிவிட்டு தான் கிளம்பணும். அதோட இல்லை, அதில் நிர்பந்தங்கள்லாம் உண்டு. பாட்டு பாடுறதேவோ கதை சொல்கிறதேவோ ஞாபகம் வரணும், அந்த வார்த்தைகள்லாம் ஞாபகத்தில் இருக்கணும். நான் கதை சொல்லிகிட்டே இருக்கிறதே நீங்கள் சிரித்து கேட்டுன்னு இருக்கலாம். நான் எந்த இடத்துல கதை சொல்கிறேன், என்ன விஷயம் சொல்கிறேன், எதுக்காக வெளியில் வரேன், எதுக்காக உள்ளே வரணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கணும். எனக்கு மறந்து போகக்கூடாது. இத்தனை ஞாபகம் வச்சுன்னு சொல்லணும். கதை கேட்குறவாளுக்கு இத்தனை சிரமங்கள்லாம் கிடையாது. அதனால உயர்ந்தது. இதை விட ரொம்ப சுலபமாக சொல்லணும்னா கீர்த்தனமோ ஸ்மரணமோ பாதசேவனம்ங்கிற பக்தி, இந்த பக்தி எல்லாம் இப்படி ஒன்று இருக்குங்கிறதே கதை கேட்டாதானே தெரியும். அடிப்படை பக்தியே சிரவணம் தான். நீங்க கதை கேட்டாதான் நாமம் சொன்னா உயர்வுங்கிறது உங்களுக்கு தெரியும். கதை கேட்டாதான் பூவெடுத்து அர்ச்சனை பண்ணணும்னா உயர்வுங்கிறது தெரியும். கதை கேட்டாதான் நமஸ்காரம் பண்ணணுங்கிறது தெரியும். அப்ப கதை கேட்காம இதெல்லாம் தெரியவே தெரியாது. அப்ப எல்லா பக்திக்கும் அடிப்படையான பக்தி எதுன்னா சிரவணம் அப்படிங்கிறது தான். அந்த சிரவணம் இப்படி 9 வகையான பக்தியை சொல்ல ரொம்ப கோபப்பட்டான் இரண்யகசிபு. இவனை தூக்கி கீழே போட்டான், சூலத்தை விட்டு மிதிக்க சொன்னான், யானையை விட்டு மிதிக்க சொன்னான், குத்த சொன்னான், சமுத்திரத்துல போட்டான். இவளை கொல்லணும்னு முயற்சி பண்ணி ஒரு ரூம்ல வச்சு அடைச்சி இப்படிலாம் பண்ணி அவனை கொல்ல முடியலன்னு உடனே ஒரு நாளைக்கு அவனை பிடிச்சி இழுத்துனுவான்னு சொல்லி நடு சபையில வச்சு என் குடும்பத்துக்கு சத்ருவான ஹரி நாராயணனை பஜிக்காதேன்னு நான் உன்னை சொல்ல திரும்ப திரும்ப நாராயணா நாராயணான்னு நீ சொல்றையே, யாருடைய தைரியத்துல யாருடைய பலத்துல இது சொல்ற? உனக்கு யார் பலம்? அதுக்கு பிரகலாதன் சொன்னான், பலமே வைகுண்டா,
எனக்கு யார் பலம்னா பகவான் தான் பலம். எனக்கு மட்டும் இல்லைப்பா. இப்படி கையை வச்சு அதற்றல் பாருங்க, என்ன உங்களுக்கு பலமும் அவர் தான். தவச்ச பகவான் இப்படி உள்ள இல்லைன்னா இப்படி கையை வைக்க முடியுமா, அதற்ற முடியுமா, கூப்பிட முடியுமா? ஜகதாஞ்சாபி சபலம் சயேவ த்ரைலோக்கியம் சகலமிதி தீரோயமகதீதி. உங்களை சுத்தி இருக்கிற கோஷ்டி அல்லது 3 லோகத்துல உள்ள பிரபஞ்சத்துல உள்ள சராச்சரங்கள் சகல ஜீவராசிகளுக்கும் அந்தர்யாமியா அவன் இருக்கிறதுனாலதான் இயக்கம்ங்கிறது இருக்கு. அவன் இல்லைன்னா இயங்குமா? இந்த கையை அசைக்க முடியும். உயிர் போச்சுன்னா கையை சேர்க்க முடியல, உடைச்சு சேர்க்க வேண்டியிருக்கு. தூக்க முடியல, எவ்வளோ கணம் கணக்கிறான் அப்பா அப்படின்னு தூக்குறவன் வெய்யறான். ஆனா அவன் உள்ள இருந்தா சகஜமா அதை நகத்தில் போகும் இந்த உடம்பு. அப்ப உள்ள இருந்துன்னு அந்தர்யாமியா அவன் தான் பலமா இருக்கான். அப்படி உனக்கு பலமா இருக்கான், எனக்கு பலமா இருக்கான்னு சொல்றையே, அந்த விஷ்ணு எங்க இருக்கான்? ஹரே குவாசௌ 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 குவாசௌன்னா. இதுல ஒரு ஆச்சரியம். இவனும் சரி, இரண்யாக்ஷன்னு சொல்றவனும் சரி, யாரை பார்த்தாலும் விஷ்ணு எங்க விஷ்ணு எங்க விஷ்ணு எங்கன்னு இவனும் கேட்டுட்டே இருந்தான், அவனும் கேட்டுட்டே இருந்தான். 2 பேரும் எப்படி இருந்தவா தெரியுமோ? வைகுண்டத்துல வாசல்ல காவலாளிகளா இருந்து வந்த உடனே பெரிய மகான்கள்கிட்ட, ஆச்சாரியாள்கிட்ட, அண்ணாட்ட, இவாள்கிட்டலாம் பழகிறதே வாசல்ல நிற்கிறவாள்கிட்ட, அண்ணா உள்ள இருக்கா, அண்ணா உள்ள இருக்கா, பெரியவா உள்ள இருக்காதோ, அது மாதிரி பகவான் உள்ள இருக்கா அப்படின்னு வரவாள்கிட்டெல்லாம் இதோ இருக்கா இதோ இருக்கான்னு சொன்னவன் எங்க இருக்கான் எங்க இருக்கான்னு கேட்கறான். வரவாளுக்கெல்லாம் இதோ இருக்கான் பகவான் இதோ இருக்கான் பகவான் வைகுண்டத்துல சொன்னவன் எங்க இருக்கான் எங்க இருக்கான்னா ஏன் இப்படி ஆச்சு? சுபா அசுபா மகதாம் கோபாத் சுபா மகதனுகிரகாத். ஸ்ரீதர சுவாமிகள் இதை ஆரம்பிக்கிறதேவே சொல்றார். மகான்களுடைய ஒரு அனுகிரகத்தொத்தன் அடைஞ்சான்னா எப்பேற்பட்ட கீழ் நிலையில இருந்தாலும் பகவான் பக்கத்துல வந்துருவான். மகான்களுடைய கோபத்தொத்தன் அடைஞ்சான்னா பகவான் பக்கத்திலேயே இருந்தாலும் கீழே விடுவான். அதுக்கு இவாளே ஒரு திருஷ்டாந்தம் அப்படிங்கிறார். சகல ஜெகதாத்மா ஹரே குவாசௌ, சகல ஜெகதாத்மா எங்க இருக்கான்? அவன் எல்லா இடத்துலையும் இருக்கான். இந்த தூண்ல ஏன் இல்ல? பிரபிந்தே ஸ்மஸ்தம்பம். இப்படி பார்த்துட்டு திருஷ்யத்தேன்னா, கஸ்மாத் ஸ்தம்பேன்னா திருஷ்யத்தேன்னா தெரியறான்னா. பிரகலாதனுக்கு தெரியறான், அவனுக்கு தெரியல. அவன் கேட்டான், எனக்கு தெரியல உனக்கு தெரியறான் அப்படின்னா நான் வாழை உருவி உன் கழுத்தை வெட்டி கீழே வச்சுடுறேன். உனக்கு தெரிகிற அந்த பகவான், உன்னை காப்பாற்றுற அந்த பகவான் உன்னை வந்து அந்த தலையும் உடம்பையும் வச்சு தைச்சு உயிர் கொடுப்பாரான்னு கேட்டான். முடியாதுன்னா. முடியாத பகவானை நீ ஏன் பஜிக்கிறேன்னு கேட்டான். நான் முடியாதுன்னு சொன்னது உயிர் கொடுக்குற விஷயத்த சொல்லல, நீ வாழை எடுத்து உருவி என் கழுத்தை வெட்ட விட்டான்னா தைக்க வரத்துக்குன்னா. உன்னால வெட்டவே முடியாது. இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணல? நீ என்ன பண்ணல? திக்கஜகி தந்த சூகைச்ச ஆபிச்சாராவ பாதனைன்னு சூலத்தை வச்சு குத்திருக்கான், யானையை வச்சு மிதிக்க சொல்லியிருக்கான், மலையிலேருந்து உருட்டி விட்டுருக்கான், சமுத்திரத்துல போட்டிருக்கான், விஷத்தை கொடுத்துருக்கான், தட்சகன்கிற பாம்பை விட்டு கடிக்க சொல்லியிருக்கான், உயிரே போகல. அப்பெல்லாம் என்னை கொல்ல முடிஞ்சுதா? பகவான் என்னை கொல்ல விட மாட்டான். அப்படின்னா அவனை ஒரு வழி பண்ணிவிட்டு உங்ககிட்ட வரேன்னு சொல்லி ஏவம் துருப்தையர் முஹுரர்தயன் ருஷா சுதம் மகாபாகவதம் மகாசுரா खड्गं प्रगृह्योत्पतितो वरासनात् स्तंभं तताटाति बलस्वमुष्टिना. மகாதுஷ்டனான இரண்யகசிபு கோபத்தோட சிம்ஹாசனத்திலேருந்து கீழே இறங்கி வாளை உருவிண்டு ஓங்கி அந்த வாளை பிடிச்சு அந்த தூண்ல குத்த டாருங்கிற சப்தத்தோட தூண் பொளந்தது. வெளியிலேருந்து பகவான் வரான், நிருசிம்மாவதாரம் எடுத்து வரான். ஆகாசத்துக்கும் பூமிக்கும் அலாவீதான சரீரத்தோட பகவான் வரான். கழுத்துக்கு மேல சிங்க உருவம், கழுத்துக்கு கீழே மனித உருவம், கழுத்து முழுவதும் பிடருமயிர்கள் சாட்ட சாட்டையா தொங்குறது, பயங்கரமான ஒரு முகம், தீப்பந்தம் போல பிரகாசிக்கக்கூடியதான நேத்திரங்கள், அழகான புருவங்கள், நாக்க பார்த்தா ஒவ்வொரு பல்லும் கத்தி போல பிரகாசிக்கிறது,
நாக்கு தொங்கறது, அண்ட சராச்சரங்களே நடுங்கிற மாதிரி கர்ஜனை பண்றான் பகவான். கழுத்துக்கு கீழே மனித உருவம், விஸ்தாரமான மார்பு, ஆயிரக்கணக்கான புஜங்கள், குறுகியதான இடுப்பு, திவ்யமான பீதாம்பரம், ஒவ்வொரு கையிலையும் சோட்டா கத்தி போல நகங்கள் பிரகாசிக்கிறது, ஆயுதங்கள் பிரகாசிக்கிறது. பகவான் இப்படி வெளியில வந்து தரிசனம் கொடுத்தானே, எதற்காக வந்தான்? பிரகலாதனை காப்பாத்துறதுக்கு வந்தானா, இரண்யகசிபுவை கொல்றதுக்கு வந்தானா அப்படின்னா ரெண்டுக்குமே வரல. பின்ன பிரகலாதன் சொன்ன வார்த்தையை காப்பாத்துறதுக்கு வந்தான். சத்யம் விதாத்தும் நிஜ பிருத்ய பாஷித்தும் வியாப்திஞ்ச பூதேஷ்வகிலேஷு சாத்மனஹ அதிருஷ்யதே அத்யத்புத ரூபமுத்வஹன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம் சத்யம் விதாத்தும் நிஜ பிருத்ய பாஷித்தும். இந்த 3 பேர் பிரகலாதன் சொன்ன வார்த்தையை சத்தியம் பண்றதுக்கு, பிரம்மா சொன்ன வார்த்தையை சத்தியம் பண்றதுக்கு, சனகாதிகள் சொன்ன வார்த்தையை சத்தியம் பண்றதுக்கு. பகவான் கையினால வதம்னு சனகாதிகள் சொல்லியிருக்கா. பிரம்மா கொடுத்த வரன்ல மாட்டிக்காம வரணும். பிரகலாதன் இருக்கான்னு சொன்னதுனால பகவான் வெளியில வர கொஞ்ச நேரம் விளையாடி அவனை தூக்கி மடியில நிலப்படியில உட்கார்ந்துட்டு, ஏன்னா அவன் என்ன கேட்டிருக்கான், உள்ளேயும் கூடாது வெளியிலையும் கூடாது, அதனால நிலப்படி. ஆகாசத்திலையும் கூடாது பூமியிலையும் கூடாது மடி. பகல்லையும் கூடாது ராத்திரியிலையும் கூடாது சந்தியா காலம். மனிதனும் கூடாது மிருகமும் கூடாது நிருசிம்ம அவதாரம். உயிர் உள்ளத்தினாலையும் கூடாது உயிர் இல்லாதனாலையும் கூடாது. எனக்கு உயிர் போகக்கூடாதுன்னா நகம். நகத்துக்கு உயிர் இருக்கா இல்லையா? உயிர் இல்லைன்னா எப்படி வளரும்? இருக்குன்னா உணர்ச்சி இல்லையே தொட்டா. அப்ப ரெண்டுலையும் சேர்த்தியது. நாம நினைச்சுட்டு இருக்கோம் சாமர்த்தியம்ங்கிறதுலாம் ஒரு லிமிட்டு தான். பகவான் அதுக்கு மேல என்ன, அந்த நகத்தால் அவனை கிழிச்சு அவனை வதம் பண்ணி பரம கோபத்தோட இருக்க எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண. கோபம் அடங்காத போது மகாலட்சுமி வந்தும் பகவான் சாந்தம் அடையாத போது, ஏன்னா கருணாமிவ ரூபினின்னு மகாலட்சுமி, இவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி அடங்கல்னா மகாலட்சுமி வந்தா அடங்குமா? சிலாத்துல மாமா போன்ல கத்துவர், ஆபீஸ்கார யார்த்தையோ கண்ணாபுனான்னு கத்துவர். உள்ளேருந்து மாமி என்ன அப்படின்னா புஷ்ன்னு ஒண்ணும் இல்லை, அப்படியே டம்முன்னு இந்த காத்தை பிடிங்கி விட்ட டியூப் மாதிரி அப்படியே அடங்கி போயிடும். மாமியை கண்டா சில பேரை சாதுவாயிடுவா. அது மாதிரி மாமி ஆயிடுச்சுன்னு வந்து காமிப்போமோன்னா அதெல்லாம் கிட்டக்கே அவளே வரமாட்டேன்னுட்டான். மகாலட்சுமி என்ன சொன்னா, உங்க ஆத்துக்காரர் உங்க கணவர் ரொம்ப கோபத்தோட இருக்கார் வாருனா யாருன்னு கேட்டா, அதோ உட்காந்துருக்காரே சிங்க மூஞ்சியோட. மகாலட்சுமி சொன்னா அது என் ஆத்துக்காரரே இல்லைன்னு. அதிருஷ்ட அஸ்ருத பூர்வத்வாத்து சா நோபேயாய சங்கிதா பாகவதம் இருக்கு. இது மாதிரி ஒரு மூஞ்சி நான் பார்த்ததே இல்லைன்னா, இப்படி ஒரு முகம் இப்படி ஒரு ரூபம் என் கணவனுக்கு உண்டுன்னு நான் பார்த்ததும் கிடையாது கேட்டதும் கிடையாது. ஒரு கால் நீங்கள்லாம் சொல்றேன் பெரியவா, நீங்கள்லாம் உண்மையை தான் சொல்லுவேன். அப்படியே எங்க ஆத்துக்காரராக இருந்தாலுமே அவர் எனக்கு வேண்டாம். இப்படி ஒரு ரூபத்தோட எல்லாம் குடும்பம் நடத்த முடியாது. இதுக்கு மன்னிப்பு ருக்மணி கல்யாணத்துல கேட்டுக்க போறான். காலே நிருசிம்ம நரலோக மனோபிராமம். நீ அன்னைக்கு நிருசிம்மனா இருந்தே, அதனால நான் வேண்டான்னு சொல்றேன், அதனால இன்னைக்கு என்ன வேண்டான்னு நீ சொல்லிடாத அப்படின்னு. அப்புறம் பிரகலாதனை கூப்பிட்டு சொல்ல, பிரகலாதன் வந்து தசேதி சனகைராசன்னு, நீ போன்னா 4 வயசு குழந்தை தைரியமா போகலாம். எல்லாருமே பகவான் இருக்கிற அந்த பயங்கரத்தை பார்த்து பயப்படும் போது பிரகலாதனுக்கு பயம் இல்லையா? 4 வயசு குழந்தைக்கு பயம் இருக்காதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஸ்ரீதர சுவாமிகள் சொல்றார், காட்டுல உள்ள சிங்கத்தை கண்டு மற்ற மிருகங்கள்லாம் பயப்படும், சிங்கக்குட்டி பயப்படுமான். அது அம்மா வாழை பிடிச்சி இழுத்துட்டே போகும் கடிச்சு. அது மாதிரி பகவானை கண்டு அபக்தன் தான் பயப்படணும், பக்தன் பயப்பட வேண்டாம். கிட்டக்க போய் நின்று பிரம்மாதய சுரகனாகனு ஆரம்பிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி பகவான் சாந்த ஸ்வரூபத்தை அடைஞ்சு என்ன வரம் வேணும்னு கேட்க, வரன் வேணுங்கிற எண்ணம் இல்லாத வரன் வேணும்னா திருப்பி கேளுன்னு சொல்ல, எங்க அப்பா சத்கதி அடையணும்னா உங்க அப்பாவுக்கு நான் சத்கதி கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. எப்ப நீ பாகவதோத்தமன் இந்த குடும்பத்துல பிறந்தையோ அப்பயே திரு சப்தபி பிதா பூதா
எஸ் சாதோஸ்ய குலேஜாதா பவான்வை குலபாவனா. ஒரு பாகவதன் ஒரு குடும்பத்துல பிறந்து பகவத் பக்தி பண்ணினான்னா அவனுக்கு முன்னாடி உள்ள 21 பேருக்கு வைகுண்டத்துல சீட்டு போட்டு வச்சிருவேன் நான் பகவான். இங்க பகவான் சொல்றது 21 தலைமுறை திருசப்தபிகி. அதுவுமே இங்க பொருந்தாது. அதுவுமே பொருந்தாது. என்ன பிரகலாதன், பிரகலாதனோட அப்பா யாரு? ஹிரண்யகசிபு. ஹிரண்யகசிபுவோட அப்பா யாரு? கஷ்யபர். கஷ்யபரோட அப்பா யாரு? மரீச்சி. மரீச்சியோட அப்பா யாரு? பிரம்மா. பிரம்மாவோட அப்பா யாரு? பகவான். 6 தலைமுறை கூட வரல. 21 தலைமுறைங்கிறது இங்க எடுபடாது. ஆனா பின்னாடி வந்த மகான்கள் பக்தர்கள்லாம் சொல்லும் போது 21 தலைமுறை இல்ல, கோட்டிக்குள்ளா முத்தாரே கோட்டிக்குள்ளா முத்தார பண்டரி கோட்டிக்குள்ளா முத்தார பண்டரி நாமாச்சா பஜா 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 ஹரி நாமாச்சா பஜா பண்டரி நாமாச்சா பஜா. பகவானுடைய நாமாவை சொல்லிட்டா கோட்டிக்குள்ளா முத்தாரே. ಕಲಿಯುಗದಲ್ಲಿ ಹರಿನಾಮಮೇ ನೆನೆದರೆ ಕುಲಕೋಟಿಗಳು ಉದ್ಧರಿಸುವತು ಸುಲಭತೆ ಭಕ್ತಕ್ಕೆ ಸುಲಭಂದೆನಿಸುವೆ ಜಲರುಹನಾವನೆ ನನ ಮನವೇ ರಂಗ ಕಲಿಯುಗದಲ್ಲಿ ಹರಿನಾಮಮೇ ನೆನೆದರೆ. ஒரு தடவை சொல்லிட்டா போதும். குலகோட்டிகளும் உத்தரிசுவது. கோட்டி குலத்தை பகவான் உத்தாரணம் பண்றான். லட்சுமி நரசிம்மமா பகவான் தரிசனம் கொடுத்தான்னு அந்த சரித்திரம் சொல்லி அப்புறம் கஜேந்திர மோட்சம் சொல்றா. இந்திரத்யும்னன்கிற பாண்டியராஜன் பூஜை பண்ற சமயத்துல அகஸ்தியர் வரார். அவரை அலட்சியப்படுத்தலாம். பொதுவா நாம பூஜை பண்றதே, ஜெபம் பண்றதே, பாராயணம் பண்றதே, சாப்பிட்றதே நியமமா இருக்கணுங்கிறது சாஸ்திரம் சொல்றது. பேசக்கூடாது நடுப்புல. இது சாமானிய தர்மம்னு பேரு. விசேஷ தர்மம்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னா நம்ம பூஜை பண்ணிட்டே இருக்கிறதே ஒரு பெரிய மகான் வந்துட்டாருன்னா பூஜை அப்படியே வச்சுட்டு அவரை தான் கூப்பிடணும். எழுந்துன்னு போய் அவரை கூப்பிடணும். ஏன்னா பூஜை அப்புறம் பண்ணிருக்கலாம், மகான்கள் அப்புறம் வரமாட்டாங்க. இது விசேஷ தர்மம்னு பேரு. இவன் பூஜை பண்ணிட்டே இருக்கான். அகஸ்தியர் வந்தாரா, வாங்கன்னு சொல்லல, தலையும் ஆட்டல, பார்த்துட்டு இப்படியே திரும்பினான். இப்படி பார்த்துட்டு இப்படி திரும்பினான். அகஸ்தியருக்கு கோபம் வந்துடும். என்னை பார்த்து தலையாட்ட, இப்படி இப்படின்னு இப்படி தலையாட்டுறியா? இதுக்கு பேர் மதம்னு பேரு. மதம்னா கர்வம், திமிரு. சம்ஸ்கிருதத்துல மதம்னா திமிரு, தமம்னா அடக்கம். இன்னைக்கு தமிழ்ல பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லுவோமோனா நாம, அவன் தலைகீழ நிற்கிறான், தலகால் புரியாம தலைகீழ நிற்கிறான்னு சொல்றோம் தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தமஹா அப்படிங்கிறது பெரண்டு மதஹான்னு ஆயிடும். இந்த வார்த்தை தலைகீழ மாறுறதுக்கு தான் தலைகீழ நிற்கிறதுக்கு பேரு. இந்த தமம்ங்கிறது மாறி போச்சுன்னா மதம்னு ஆயிடும். மதம்ங்கிறது யானைக்கு தான் இருக்கணும்னு யானையா போட்டு ஜபிச்சுட்டார். அவன் பார்க்கடலுக்கு மத்தியில ஒரு யானையா பிறக்கிறான். சாதாரண யானையா இல்ல, கஜேந்திரனா பிறக்கிறான். யானைகள் கூட்டமா தான் வாழும். ஒரு 100கணக்கான யானைகளோட அவன் காட்டுல அப்படி சஞ்சாரம் பண்றது. எவ்வளவு பெரியவன் அவன்னா, எத் கந்த மாத்திராது ஹரையோ கஜேந்திராஹா வியாக்ராதையோ வியாழமிருகாஷ்ட கட்காஹா அப்படிங்கிறார். இந்த கஜேந்திரனுடைய அந்த ஸ்மெல் இருக்கு பாருங்க, இத பார்த்துட்டு யாழி பயந்து ஓடுமா. இப்ப உங்களுக்குலாம் ஒரு மெசேஜுக்காக இதை சொல்றேன். சிங்கம் தான் இப்போதைக்கு இருக்கிறதுல பெரிய பலசாலியால இருக்கு. இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, யாழின்னு ஒண்ணு இருக்கு. யாழிக்கு மேல ஒண்ணு இருக்கு, சரபம்னு பேரு. இன்னைக்கு டைனோசர்னு சொல்ற பத்தியில இதெல்லாம் நம்மளுடைய சாஸ்திரங்கள்லயே இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். இவன் டிசைன் பண்ணி அந்த போட்டோ எல்லாம் வேண்டாம். நம்ம இன்னி பரியந்தான் அதோட படத்தை வச்சுன்னு இருக்கோம். நம்ம எல்லாருமே அந்த யாழி சரபத்தோட அந்த முகத்தை வச்சுன்னு இருக்கோம் அனுஷ்டானத்துல. எங்க
கிண்டியில ஜாரியில மூஞ்சில இருக்குமோ, கும்பகோணம் ஜாரிய பார்த்திருக்கல, அதோட முகத்துல இருக்கிறது யாழி தானே. அப்படி ஒண்ணு இருக்குங்கிறதுனால தானே நம்ம இன்னி பிறந்த வச்சிருக்கிறது. அதுவே பயந்துன்னு ஓடுமாம இவனை கண்டு. அப்பேற்பட்ட பலசாலி போற வழியில இருக்கிற மரத்தெல்லாம் அப்படி தூக்கி போடு. இப்படி மரம் இருந்தா அப்படி சைடா போக மாட்டான், மரத்தை அப்படி பிடிங்கி தூக்கி போட்டு போவான். ஒரு பெரிய சின்ன மலை மாதிரி இருந்ததுன்னா மலை அப்படி சைடா போக மாட்டான், அப்படி தந்தத்தினால குத்தி தள்ளி போட்டுட்டு போவான். எதுக்கு இதை சொல்றோம்னா, இவ்வளவு பலம் உடம்புல. ஒரு நாளைக்கு நல்ல வெயில் காலம், தாகம், எல்லாருக்கும் தாகம். ஜலம் இருக்கிற இடத்துல எல்லாம் இல்லை. ஜலத்தை தேடின்னு வரத்தே மிருகங்களுக்கு எது பார்வைன்னா கந்தஹா காவ பஷ்யந்தின்னு ஸ்மெல் தான். இப்ப நம்ம வீட்டுல ஒரு கூட நிறைய வாழைப்பழத்தை வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, வாழைப்பழத்தை வச்சுட்டு கேட்டெல்லாம் சாத்தி வச்சிருந்தாலும் வாசல்ல போற பசுமாடு நம்ம கிட்ட வாசல் வந்தோடனே நின்றுடும் அப்படியே. ஏன்னா அதுக்கு வாழைப்பழம் இருக்கிறது தெரியும். நீங்க கேட்டை சாத்தி வச்சாலும் அதுக்கு தெரியும் இந்த ஸ்மெல். அப்ப மிருகங்களுக்கு பார்வை எது அப்படின்னா கந்தம், அதுதான் ஃபர்ஸ்ட். அப்புறம் தான் கண்ணால பாக்குறது. இவன் ஒரு தாமரப்பூவோட வாசனையை பிடிச்சுட்டே வந்தான். ஒரு பெரிய ஏரி, யானை முழுகிற அளவுக்கு ஒரு குளம் இருக்கு, ஜலம் இருக்கு. அதுல இறங்கி இவன் குளிக்கிறதே, இவனும் குளிச்சு இவன் குழந்தைகளையும் குளிப்பாட்டி விட்டு மனைவிகளுக்கெல்லாம் ஜலத்தை ஊத்தி இவன் விளையாடி ஜலக்கிரீடை பண்றதே, அதுல இருந்து ஒரு முதல்ல வந்து இவன் காலை பிடிச்சு தம் தத்ர கஷ்டின் நிருபதைவ சோதிதா கிராஹோ பலியாம் சரணே ருஷாக்ரஹீத். ரொம்ப கோபத்தோட பிடிக்கிறது. தெய்வ சோதிதான்னா இதெல்லாம் வந்து கதைக்காக சொல்ற விஷயம் இல்லை, வாழ்க்கைக்காக சொல்ற விஷயம். இது பாட்டுக்கு நம்ம பாட்டுக்கு சம்பாதிப்போம், அங்க போவோம் இங்க போவோம், வீடை வாங்குவோம், அதை வாங்குவோம், இது வாங்குவோம், இப்படின்னு போயிட்டே இருக்கிறத திடீர்னு ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு மெடிக்கல் செப்புக்கு போகலான்னா பெரிய குண்டை தூக்கி போட்டுருவார் டாக்டர். வாழ்க்கையே அப்படியே மாறி போயிடும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் யதார்த்தம். இப்படி ஒரு இப்படி நார்மலா சல்லோபுல்லோன்னு உற்சாகமா போயிருந்த இவன் வாழ்க்கையில ஒரு மாற்றம். இந்த முதல்ல வந்து பிடிச்ச உடனே இவனை சுத்தி இருக்கிற பாதி யானைகள் பயந்துன்னு போயிடுத்து. சில யானைகள் இவனை காப்பாற்ற முயற்சி பண்ணினது, பண்ணல. கொஞ்ச நாள் இழுத்து பார்த்தது. முதலைக்கோ ஜலத்துல பலம், யானைக்கோ ஸ்தலத்துல பலம். ஸ்தலத்துல பலம் உள்ள பிராணி ஜலத்துல இறங்கினா பலம் இருக்காது. இவைகளால காப்பாற்ற முடியல. ஒரு கட்டத்துல இவனை விட்டுட்டு போயிடுத்து. இவனும் அந்த முதலையும் போராடுறான். ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, 1000 வருஷம். சமசஹஸ்ரம் யகமன்மஹீபதே சப்ராணயோஷ்சித்ரமமம் சதாமராஹ. இந்த முதல்ல என்ன பண்றது, புடிச்ச காலை தாண்டி சாப்பிட மாட்டேங்கிறது, விடவும் மாட்டேங்கிறது. இப்ப கஜேந்திரன் என்ன நினைக்கிறான், ஒன்னும் என்ன சாப்பிடணும், இல்ல என்ன விட்டுடணும். ஏன் சாப்பிடவும் இல்லை விடவும் இல்லை அப்படின்னா இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணம்? அப்பதான் முன் ஜென்மா ஞாபகம் வரும். ராக் ஜென்மனி அனுசிக்ஷிதம். இவன் இந்த முதல்ல யாருக்கு பயந்து என்ன கணுக்காலுக்கு மேல தொடாம இருக்கு. முர்த்தி ஏன் என்கிட்ட வரல? யமதர்மராஜன் இத்தனை நேரம் ஒன்னும் எனக்கு வந்திருக்கணும் அல்லது அந்த முதலைக்கு வந்திருக்கணும். நானும் ஒண்ணுமே சாப்பிடல, அந்த முதலையும் ஒண்ணுமே சாப்பிடல. 2 பேர்ல ஒருத்தர் செத்து போயிருக்கணும், 2 பேருமே சாகல. அப்ப வந்து யமதர்மராஜன் கிட்டக்க வராம இருக்கான்னா வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக இது நடக்கிறது அப்படிங்கிறத முன் ஜென்மா ஞாபகம் வர, பகவான் ஆராதிச்சதெல்லாம் ஞாபகம் வர, 1000 வருஷமா இந்த மனைவி குழந்தைகள்ங்கிற இந்த யானையை பத்தி நினைச்சிருந்தமே, இவர்கள்லாம் வந்து நம்மளை காப்பாத்துவார்கள்னு நினைச்சமே, இவர்களாவது நம்மளை காப்பாத்துறதாவது நம்மால பிரயோஜனம் இருக்கிறது நம்மளை சுத்தி வருவார்கள். நம்மால பிரயோஜனம் இல்லைன்னா விட்டுட்டு அடுத்த காரியத்தை பார்ப்பார்கள். நம்மளை இவர்கள் எங்கேருந்து காப்பாத்துவார்கள்? நமாமிமே ஞாதய ஆதுரங்கஜாஹ குதக்கரிண்ய பிரபவந்தி மோச்சிதும் கிரஹண பாசேன விதாதுராவ்ருதோபி அஹம் சதம் யாமி பரம்பராயனம் யக்கஷ்டனே சௌபலினோந்தகோரகாத் பிரச்சண்ட வேகாத விதாவதோ பிருஷம் பீதம் பிரபன்னம்
பரிபாதி யத்பயாத் மிருத்யு பிரதாவத்யரணம் தமீமஹி. இதுதான் ஆச்சரியமான ஒரு ஸ்தோத்திரம். மிருத்யு பிரதாவத்யரணம் தமீமஹி மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி பீஷாஸ்மாத் வாதः பவதே பீஷோதேதி சூரியः பீஷாஸ்மாதக்னிச்சேந்திரश्च மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி உபனிஷத்து சொல்றதோ அதை சொல்றானுங்க. அந்த பரமாத்மா ஒன்னமோ பகவதே தஸ்மை யதயேத சிதாத்மனி. பகவான் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு என்ன நாமம், என்ன ரூபம், என்ன குணம்ங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். பகவான் ஒருத்தன் இருக்கான்னு உலகம் முழுக்க நம்புறது. அந்த பகவானுடைய தன்மை என்னன்னா புருஷாய ஆதி பீஜாய, இந்த பிரபஞ்சத்துக்கு பீஜமானவன் அவன்தான். எஸ்மின்னிதம் யதச்சேதம் ஏனேதம் எய்தம் ஸ்மிருதம். அபூர்வமான ஒரு ஸ்தோத்திரம், சுத்தமான அத்வைத்தம். எவன்டேந்தி இந்த பிரபஞ்சமானது உண்டாச்சோ, எவனிடத்தில் இந்த பிரபஞ்சமானது நிலை பெற்று இருக்கோ, எவனிடத்தில் இந்த பிரபஞ்சமானது லயமானதோ, எவனால் இந்த பிரபஞ்சமானது ரூபத்தை அடைஞ்சிருக்கோ அந்த பரமாத்மாவை சரணமடைகிறேன் அப்படின்னு. அத்வைத்தம் அப்படின்னா என்ன சார்? துவைத்தம்னா என்ன சார்? விசிஷ்டாத்வைத்தம்னா என்ன சார்? ஏகமேவா, பிரம்மம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றது அத்வைத்தம். பிரம்மம் பரமாத்மா, நாம ஜீவாத்மா. பிரபஞ்சத்துக்கு மாயேன்னு பேர். மாய வேற, ஜீவாத்மா பரமாத்மா ஒண்ணு. இது துவைத்தம். மாய, ஜீவாத்மா, பரமாத்மா இந்த மூணும் வெவ்வேறானது. உன்னோட ஒண்ணு ஒட்டின்னு இருக்கே தவிர இந்த மூணும் தனித்தனியானது அப்படின்னு சொல்றது விசிஷ்டாத்வைத்தம்னு பேர். இப்ப புரியுறதா? இப்ப அடுத்தது அத்வைதத்துக்கு வர. இந்த பிரபஞ்சத்துக்கு சர்வகாரண வஸ்து யார் அப்படின்னு சொன்னா பரமாத்மா. சர்வகாரண வஸ்து அப்படின்னு சொன்னா இப்ப ஒரு தங்கத்தை எடுத்து சங்கிலி பண்றோம். அந்த சங்கிலியில என்ன இருக்கு? தங்கம் இருக்கு. மண்ணை எடுத்து பொம்மை பண்றோம். அந்த பொம்மையில என்ன இருக்கு? மண் இருக்கு. இந்த பொம்மையாறதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்தது? மண்ணா இருந்தது. அந்த பொம்மையை போட்டு உடைச்சு நொறுக்கிட்டா என்ன ஆகும்? அது மண்ணா போயிடும். முன்னாடி மண்ணா இருந்தது, பொம்மை உடைஞ்சு போயிடுத்துனாலும் மண்ணா போயிடும். சரி, பொம்மையா இருக்கிறதே அது என்னவா இருக்கு? மண்ணாதான் இருக்கு. பொம்மையாறதுக்கு முன்னாடி அது மண்ணாதான் இருந்தது. பொம்மையை போட்டு உடைச்சு நொறுக்கினாலும் மண்ணா போயிடும். பொம்மையா இருக்கிறத அப்பையும் மண்ணுதான் அது. பொம்மைன்னு சொல்றையேன்னா நீ சொல்ற, அங்க என்ன இருக்குன்னா மண்ணுதான் இருக்கு. இது புரியறதா? இது ஃபர்ஸ்ட். இந்த சிருஷ்டி எப்படி ஆறது அப்படின்னா 3-4 வகையா சொல்றான். ஒரு அம்மா ஒரு குழந்தைய பெத்துக்கிறா. ஒரு அம்மாட்டேருந்து குழந்தை உண்டாறது. அம்மா தனியா இருக்கா, குழந்தை தனியா இருக்கு. நிர்விகார வஸ்துன்னு பிரபஞ்சத்துல பரமாத்மாவை சொல்றது. நாம விகாரம் அடையாதவன்னு சொல்றது. அதுக்காக இத்தனையும் சொல்றேன். இது ஒரு வகை உண்டாக்குறதுல, கிரியேட் பண்றதுல இது ஒரு வகை. இன்னொரு வகை, ஒரு சீடு எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்க பூமியில, அந்த சீடு ஒரு செடியா வர்றது. சீடு என்ன ஆகும்? சீடு நாசமாயிடும். அதோட ரூபம் மறைஞ்சு போயிடும், செடி வந்துடும். இது அந்த சீடு தான் இந்த செடியா வந்திருக்கு, ஆனா சீடு இல்லை. இது 2வது வகை. 3வது வகை எது அப்படின்னா, ஒரு பாலை எடுத்து காய்ச்சி உரகூத்தி தயிராக்கி அதுலேருந்து கடைஞ்சு வெண்ணெய் எடுத்து காய்ச்சி நெய்யாக்கிறத, அந்த பால் தான் இந்த நெய். பால் தான் நெய்யா இருக்கு. ஆனா பால் பாலா இருக்கோ? இல்ல, நெய்யா ஆயிடுத்து. இந்த நெய் எதுல இருந்து வந்தது? பால்ல இருந்து வந்தது. இப்ப ஒரு கேள்வி, இந்த 3 விதமா இப்ப நான் சொன்னேன்னு, இதுல எது மாதிரி பகவான் இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்குறான்? தாய் சேய உண்டாக்குற மாதிரி உண்டாக்குறானா? பகவான்கிட்ட இந்த பிரபஞ்சம் வந்ததுன்னா ஒரு அம்மா குழந்தைய பெக்கிற மாதிரி இந்த உலகத்தை உண்டாக்குறானா? அல்லது ஒரு விதை செடியை உண்டாக்குற மாதிரி உண்டாக்குறானா? இல்ல பால் நெய்யாரா மாதிரி பகவானே